இருக்கிறார். கர்த்தர் கிறிஸ்துவின் ஜீவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவப்பிள்ளைல நாங்கள் உங்களை மீண்டுமாக இப்படி சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இப்பொழுது தொடர்ந்து 19ஆம் சங்கீதத்தை படித்து வருகிறோம். அநேக காரியங்கள் அதில் நான் கற்றுக்கொண்டேன், அதை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். அந்த விதத்தில் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நாங்கள் கவனிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த 19ஆம் சங்கீதத்தில் எத்தனை வசனத்தை படிச்சுட்டு இருக்கோம்னா 8வது வசனத்தை. 8வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்புமா இருக்கிறது. அதை படிச்சு முடிச்சிட்டோம். கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவாக்கிறதுமா இருக்கிறது. ஸோ அதில் தான் நம்ம என்ன படித்தோம்னா கர்த்தருடைய கற்பனைகளை குறித்து படித்தோம் இல்லைங்களா? ஸோ பழைய கற்பனை என்ன சொல்லுகிறது? அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறது. புதிய கற்பனை சொல்லுகிறது எப்படி அன்பு கூறும் என்று சொல்லி ஏசு அந்த எடுத்துக்காட்டு நமக்கு செய்து கொடுத்துருக்கிறார். ரைட்? ஸோ அதை தான் நம்ம தெளிவாக படித்துக்கொண்டே வருகிறோம். நான் அந்த இன்னைக்கு ஒரு வசனம், இன்னொரு வசனம் படித்தேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நீங்கள் போடல, நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. அதில் ஏசு என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னில் அன்பு கூர்ந்தா நீ என்னில் நிலைத்திருக்கிறாய். எப்படி நான் என் பிதாவின் கற்பனை கை கொள்ளும் பொழுது அந்த அன்பில் நிலைத்திருந்தேனோ அதே போல கற்பனை நீ கை கொண்டா நீ அன்பில் நிலைத்திருக்கிறாய் என்று சொல்லி அறிந்திருக்கிறான்னு சொல்லி ரொம்ப, அதாவது எப்படின்னு சொல்லி அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை தான் நம்ம சிந்திக்க வேண்டும். சரிங்களா? சரி, இப்போ அதில் முக்கியமாக நம்ம படித்தோம், கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது தூய்மையாக இருக்கிறது. ஏன் தூய்மையாக இருக்கிறது? அது புடமிடப்பட்டதாக இருக்கிறது. அது அழிந்து போகாத தன்மையுடையதாக இருக்கிறது. அது தேவாவியால் அருளப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார் சொல்லி படித்தோம். இப்போ இந்த ஒரு சார்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த வசனத்தை எதுக்கு நான் கம்பேர் பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மறுபடியும் பிறந்த நிலைமையை அடைவதற்கு இந்த வசனம் அவசியமா இருக்கிறது. நாங்கள் அக்கிரமம் மறித்திருந்தோம். என்னைக்கு கர்த்தர் வசனமுக்கு வந்ததோ நாங்கள் ஆத்துமா உயிர்ப்பை அடைகிறது. இந்த வசனம் நமக்குள்ள போக போக தான் நம்ம பேதமை நீங்குகிறது. இந்த கர்த்தர் வார்த்தை நமக்குள்ள போகதான் இருதயம் சந்தோஷிப்பிக்கிறது. ஹார்ட் நல்ல கண்டிஷனாக இருந்தால் உடம்பு நல்ல கண்டிஷனாக இருக்க முடியும். அப்படிதானுங்க? ஸோ ஹார்ட்டை கர்த்தருக்குள்ள இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுன்னு சொன்னா கர்த்தர் வசனங்கள் தான். கடைசியா கண்கள் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு படிப்படியா மறுபடியும் பிறந்த அனுபவத்தை காட்டுகிறதாக இருக்கிறது. இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை பிறந்த உடனே அது குழந்தை உருவாகின உடனே அது உறுப்புகள் உருவாகலை. ஃபர்ஸ்ட் ஹார்ட் தான். அது ஒரு உயிர் வர்றதுன்னா அந்த ஹார்ட் தான் அதுக்கு சொல்லுது இல்லைங்களா? ஹார்ட் பீட் இருக்குதா அப்படி சொல்லுவாங்க. ஸோ குழந்தை பிறந்த பிறகு பாருங்களேன், கண் உடனே ஃபோக்கஸ் பண்ணாது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அதோடைய கான்சென்ட்ரேஷனாக வரும்போது தான் அதே மாதிரி தான் கர்த்தர் வார்த்தை உள்ளே போக போக தான் கண்கள் தெளிவடைகிறது என்று சொல்லி நாங்கள் கவனிக்கணும். யோசனை பண்ணி சிந்தித்து பாருங்க. இது குறித்து இதை தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த கண்கள் தெளிவாக்கப்பட்ட மேலே சில காரியங்கள் நாங்கள் போன வாரத்தில் படித்தோம். ஒன்று படித்தோம், அந்த அழைப்பின் நம்பிக்கை, நம்ம கொடுத்திருக்கிற அழைப்பினுடைய மேன்மையை அந்த கண்கள் தெளிவாக்கப்பட்டதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். 2வது காரியம், பரிசுத்தவான்களோட ஐஸ்வர்யத்தில் பங்கை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம், சூத்திரவாளி நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் கண்கள் தெளிவாக்கப்பட்டதால் புரிந்து கொள்ள முடியும். 3வது காரியம் படித்தோம், அவருடைய வல்லமையின் மகா மேன்மையை மகத்துவத்தை நம்ம அறியும்படிக்குதான் நம்ம கண்கள் பிரகாசமான கண்கள் வேணும்னு சொல்லி பவுல் எபேசியருக்கு எழுதின விதத்தில் 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறான்னு சொல்லி நாங்கள் படித்தோம். இதில் முதலாவது காரியம் அந்த அழைப்பு அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்னைக்கு படிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்லேருந்து காட்டுறேன், கவனிங்க. இது இந்த வாரம் முழுதா இதை தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் இந்த பர்டிகுலர் வேத வகத்தை தான் எனக்கு காட்டி கொடுத்தார். எடுத்துக்கோங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம், அதில் 12 to 18 வரைக்கும் எடுத்துட்டீங்களா? நீங்கள் எடுத்துட்டீங்களா? பேஜ் நம்பர் 174, 174 படிக்கிறேன், கவனிங்க. அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி, இல்லை 10லேருந்து படித்தா தான் உங்களுக்கு அது புரியும் இல்லைங்களா? சரி, அந்த 10லேருந்து படிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது என்ன பண்ணியிருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்போ 12ஆம் வசனம், அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையிடும்படி தன்மேல் கை வைக்கும் தரிசனம் கண்டான் என்றார். அப்போ கர்த்தர் சொல்றார், அனனியா நீ போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அனனியாவோட பதில பாருங்க. 13ஆம் வசனம், அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் எத்தனையோ பேர் பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
இங்கேயும் தம்முடைய உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரை கட்டும்படிக்கு அவன் பிரதான ஆசாரிகளால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சவுல் எதுக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி. சரிங்களா, அதான் அவன் கத்துட்ட சொல்றான். அதற்கு கத்தர் என்ன சொல்றாரு பாருங்களேன். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து தேடி கண்டுபிடிச்சார் அந்த தெருவில். ஓகேங்களா, பிரவேசித்து பவுல் மேல கைய வைத்து, சகோதரனாகிய சவுலே, அப்போ பவுல் சவுலா தான் இருக்கிறாரு. அப்ப சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாக இயேசு ஆகிய கர்த்தர் நீ பார்வையிடும்படிக்கு பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்த அந்த செதில்கள் சதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வடைந்து எழுந்து ஞானஸ்நானம் பெற்றான். இதுதான் அந்த இது. இதுல என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அனனியா ஒரு சீஷன், அவன் அழைப்பை பெற்றவன், அவனுக்கு ஒரு டாஸ்க், அவன் வாழ்க்கையில செய்ய போற ஒரு டாஸ்க், கர்த்தர் கொடுக்குற அது ஒரு டாஸ்க் தான். அதை அவன் கரெக்டா செய்து முடிக்கணும். அதுதான் முக்கியமான காரியம். அப்ப ஒவ்வொருவருக்கும் அப்ப இந்த காரியத்துல இருந்து நல்லா கவனிக்கிறது என்னதுன்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு கால், வாழ்க்கையில ஒரு அழைப்பு இருக்கிறது. அப்ப அந்த அழைப்பு இருக்கிறனால என்ன எதற்கு அழைத்திருக்கிறார்? நான் ஒரு சீஷனாக இருக்கிறேன், அந்த வருத்தப்பட்டு பாரம் சோகுலேன்னு சொல்லி கர்த்தர் வசனத்தை கேட்டு அவனுடைய பிள்ளை, இப்ப நீ உட்கார்ந்துருக்கீங்கல்ல, தேவனுடைய அழைப்பை பெற்றுதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. சரிங்களா? அப்ப இந்த அழைப்புல நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி அந்த பர்பஸை அறிந்திருக்கணும். அநேக மக்களுக்கு அந்த பர்பஸை அறியாம வாழ்க்கையில ஏதோ பிறந்தோம், ஏதோ படிச்சோம், ஏதோ வாழ்ந்தோம் இருக்கிறாங்க. அப்படி அல்ல தேவ பிள்ளைல. இப்ப ஒரு ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வேறு பிரித்து நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். நமக்குள்ள ஒரு பர்பஸ். அதிகமா நம்மள மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு காலிங் இருக்கு அவங்களோட வாழ்க்கையில. அதை அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சு அது போய் நடக்கணும். அதுல தவறுவாங்கன்னு சொன்னா, அவங்க நோக்கங்கள் மாறி போகும் என்று சொன்னால், தேவ பிள்ளைல அவங்களோட வாழ்க்கை வேற திசையாக ஓடி போயிடும். அதனாலதான் நம்ம எல்லாருமே அறிந்து கொள்ளணும், எல்லாரையுமே ஒரே மாதிரி கர்த்தர் அழைக்க மாட்டார். ஒவ்வொருவருக்கும் யூனிக் காலிங் இருக்கும். இப்ப அனனியாவை பாத்தீங்களா, அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு செயல் தான், அவர் போய் அந்த பவுலுக்கு ஜெபம் பண்ணணும். அவர் ஜெபம் பண்ணாதான் பவுல் அங்க சுகமடைய போறாரு. கர்த்தர் அவர் நியமித்திருக்கிறார். சோ அந்த வேலையை அவர் கரெக்டா செஞ்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் நானும் உங்க கூட ஊழியத்துக்கு வரேன், நானும் உங்களுக்கு ஒத்தாசை இருப்பேன் அப்படின்னா இல்ல, உன் வேலை ஜெபம் பண்ண வேண்டியது வேலை, அந்த போய் அவ்வளவுதான். அது மாதிரிதான் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு டாஸ்க் கொடுத்திருப்பார். இட் மே பி a temporary task or it may be a permanent task, but it is a task assigned by God. சரிங்களா? அப்ப அந்த அழைப்பை நம்ம புரிந்து கொள்ள வேணும். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் நினைக்கவே இல்லை இங்க வருவேன்னு. ஆனா கர்த்தர் என்னை அழைத்ததை நான் 100% நான் விசுவாசிக்கிறேன். அது சிறு வயதிலே அதற்கான பயிற்சியை, அதுக்காக பிக்ஸ் மீ டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். அந்த அழைப்பை நிறைவேற்ற வேண்டிய பயிற்சியை கர்த்தர் தருவார். ஊழியத்துல எங்களை பழக்க வச்சாங்க, உபவாசிக்க கற்றுக் கொடுத்தாங்க. 16 வயசுல அப்பா அந்த 40 நாள் உபவாசம் எடுக்கும் போது அவரோடு கூட சேர்ந்து நாங்களும் உபவாசிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் உபவாசிக்கும் போதெல்லாம் அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அம்மா எல்லாம் அப்படியே 3 நாள் 7 நாள் தண்ணி குடிக்காமலாம் உபவாசம் பண்ணும் பொழுது எனக்கு அது எப்படி இருக்கிறாங்க மம்மி அப்படிலாம் நினைச்ச நாட்டில், அப்பாலாம் எப்படி இருக்கிறாங்க நினைச்ச நாட்டில். அப்ப எனக்கு இன்னைக்கு நான் அப்படி 3 நாள்லாம் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உபவாசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அப்ப அந்த அழைப்பு வரும்போது அதுக்கு பயிற்சியும் கர்த்தர் தருவார். ஸோ சம்டைம்ஸ் இட் மேக் டேக் அ ஷார்ட் பீரியட், ஆனால் சில டைம் அதுதான் உங்களோட வாழ்க்கையா இருக்கும். அப்போ உங்க அழைப்பு நீங்க அறிந்திருக்கணும். அதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது அதை நீ கற்றுக்கொள்ளது எப்படின்னு சொல்லி அது வேணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டோடைய சித்தத்துக்கு காத்து அப்பாயிண்டட் டைமுக்கு, அந்த குறிக்கப்பட்ட நேரத்துக்கு நீங்க காத்திருக்கிறது அவசியமாக இருக்கிறது. ஸோ 3 காரியம்: அழைப்பு நீ அறிந்திருக்கணும், தேவன் கொடுக்கிற பயிற்சியை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், 3வது அவருடைய குறித்த காலத்துக்கு நீங்க காத்திருக்கணும். பிள்ளை ஒரே 2 காரியம் தான். நீங்க எடுக்கிற டிசிஷன் இருக்கு இல்லையா, தீர்மானம் இருக்கு இல்லையா, அந்த தீர்மானம் நீங்க கண்கள் தெளிவாக்கப்பட்டதான் அது வரும். கரெக்டான தீர்மானம் நீங்க எடுத்தீங்கன்னா, நான் வாழ்க்கையில் 2 சாய்ஸ் தான்.
கேளுங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. நீ சிந்திக்க வேண்டிய காரியம்னு சொன்னா, என்னுடைய அழைப்பு என்ன, அந்த அழைப்பு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் நிறைய பேருக்கு வந்து நிறைய வேத ஞானம் கத்தர் கொடுத்து உங்களை பழக்க வச்சிருப்பாரு. ஆனா நம்ம வேலை 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 வேலைன்னு சொல்லி மற்ற காரியத்தெல்லாம் ஒதுக்கி விடுவோம். நமக்கு இதுதான் என்னுடைய காலிங் நினைச்சுக்குவோம். இல்ல தேவ பிள்ளைல, உங்களை குறித்த கர்த்தருடைய நோக்கம் அது உயர்ந்ததாக தான் இருக்கிறது. உங்களை சிறு வயதிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் நான் இறைமையால கூட 1 படிக்கும்போது படிக்கணும் இல்லையா, தாயின் கர்ப்பத்திலேயே உன்னை பிரித்து எடுத்து பரிசுத்தமாக்கிட்டாராம். பரிசுத்தம்னா வேறு பிரிச்சுட்டான்னு அர்த்தம். அங்கேயே நீங்க எல்லாருமே டிசைனர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா, ஒரு ரகம் உங்களை போல இன்னொரு ரகம் இருக்கவே முடியாது. உங்களை யுனீக்கா கத்தர் அழைச்சிருக்கிறார், யுனீக்கா கத்தர் ஆசீர்வச்சிருக்கிறார், யுனீக்கா கத்தர் எல்லா காரியங்களும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், தாழ்ந்துகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். அதை உங்களால் தான் செய்து முடிக்க முடியும். அனனியாவால மட்டும்தான் போய் ஜெபிக்க முடியும். எல்லாம் அவங்க கும்பலா போகலாம்னா போக முடியாது. அனனியா மட்டும்தான் தேடி தைரியமா அந்த எல்லாரையும் அழிக்க நினைச்ச சவுலுக்கு ஜெபிக்க போய் தான் ஆகணும். அதுதான் அவருடைய அழைப்பு. சரிங்களா? அப்போ இந்த எந்த டிசிஷன் நம்ம எடுக்கிறோமோ, எதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோமோ, இந்த அழைப்புல 2 கான்சிக்வன்சஸ் தான் வர முடியும். என்னன்னு சொன்னா, பாருங்க, 1 பரலோகம், 1 இங்க நரகம். நீங்க எடுக்கிற முடிவு அது 2 தான். இது சாய்ஸ். அந்த ஒரு முடிவை நீங்க எடுக்கும் பொழுது பாருங்க, 1 அது இட்டர்னல் லைஃப் கொடுக்கும், நித்திய ஜீவனை கொடுக்கும், இல்லாட்டா இட்டர்னல் ஹெல்ல கொடுக்கும். இது நடுவுல எதுவுமே கிடையாது. நான் ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு முடிகிறேன். கதை இல்லை, இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் தான் அது. ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு 7 வயசு 6 வயசு அப்படி இருக்கும்போது ரொம்ப அழகாக ஒரு பாடலை பாடுகிறான். என்ன பாடல் பாடுகிறான்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படிங்கிற பாடலை ஆங்கிலத்துல பாடுறான். Bless the Lord, oh my soul சொல்லி பாடுறான். ரொம்ப அழகா இருக்கு. அவன் குரல் இனிமையா இருக்கிறது, ரொம்ப வடிவான ஒரு குழந்தை, ரொம்ப நல்லா இருக்குது பாக்குறது. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இப்போ அவனுக்கு 14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்துல ஒரு பாடல் அவன் ரிலீஸ் பண்ணியிருக்கான். என்ன பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறான்னு சொன்னா, ஒரு புதுசா ஒரு படம் வந்திருக்கான். அந்த படத்துல ஒரு பாட்டு வந்திருக்கான். அந்த பாட்டை இவன் கேட்டானா. கேட்ட உடனே அந்த பாட்டு மனசுல ஓடிக்கிட்டே இருக்குதான். உடனே அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணான். அப்ப அந்த கமெண்ட்ல ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, தம்பி, உனக்கு கத்தர் கொடுத்திருக்கிற தாழ்ந்து கத்தரை துதிக்கும் முடியாய்தான், நீ கத்தரை மகிமைப்படுத்த முடியாய்தான், நீ அந்த வேளையில இப்படிப்பட்ட பாடல்களை பாடுகிறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது. உன் அழைப்பை நீ இழந்து விடாத. உன் அழைப்புல நீ நீடித்திரு. 2க்குள்ளேயும் போக முடியாது. யூ கேனாட் சர்வ் 2 masters. நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு எழுதியிருந்தான் தேவபிள்ளை. We cannot serve 2 masters. உலகத்துக்கும் ஊழியம் செய்து தேவனுக்கும் ஊழியம் செய்கிறது கூடாத காரியம். எங்கு இருந்தாலும் உங்களுடைய அழைப்பை நிறைவேற்றும்படியாய் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. கண்களை மூடி ஜெபிங்க. உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா, என்னோட வாழ்க்கையில என்ன சித்தமா இருக்கிறீங்க, அதை எனக்கு தெளிவாக காட்டி கொடுங்கப்பா. அதை நான் நிலைத்திருந்து உமக்காக நான் வாழ எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிக்கேன். ஏனோ தானோங்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கை இருக்கவே முடியாது பிள்ளை. உங்களுடைய சுய விருப்பங்கள், உங்களுடைய சுய காரியங்களும் கர்த்தருடைய காரியங்களும் ஒன்று சேர்க்க முடியவே முடியாது. இட் ஆல்வேஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் ஈச் அதர். அதனால்தான் இயேசுவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்க வாழுங்க. டோன்ட் லெட் அதர்ஸ் ஜட்ஜ் யூ. யூ ஆஸ்க் காட். நீங்க கத்துட்டு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கண்களை மூடி ஜெபிங்க. நல்லா நம்ம செய்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொன்ன இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே உங்க ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை தாயின் கற்பத்திலே நீங்க வேறு பிரித்து இருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து முத்திரை போட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மேலான அனுபவங்களை பெற்றிருக்கிற நாங்கள், கண்கள் துறக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, இயேசுவின் ரட்சிப்பின் அனுபவத்தை மட்டுமல்ல, ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கிற நாங்க ஆண்டவர் இன்னும் அதிகமாய் உம்மை அறிகிற அறிவினாலே கர்த்தர்களை நிரப்புவீராக. இந்த சிந்தனை தெளிவான சிந்தனை இல்லாமல் அந்த குழம்பி இருப்பார்னு சொன்னால், இந்த வேளையில தானே தேவன் அவர்களுடைய கண்களை துறப்பீராக, பிரகாச மனக்கண்களை தருவீராக. உமக்காக எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இயேசுக்காக ஓடி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை தருவீராக.
ஆண்டவரை திரும்பி சந்திக்க வரும் தேவனுடைய பிரியாத பிரச்சனைகளோடு கூட இருப்பதாக மிகுதியான ஆராதனையும் கர்த்தர் பொறுப்படுப்பீராக. உடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதப்பா. அந்த வருகையில காணப்படத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவுக்கு செலுத்துகிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord.